ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹைனோ சேனல். ஹைனோ சேனல் இன்னைக்கு நான் ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான டேஸ்ட்ல மீன் குழம்பு தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு மண் சட்டியில தான் நான் மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது நீங்க முதல் நாள் செஞ்சுட்டு மறுநாள் சாப்பிட்டு பாருங்க, மீன் குழம்போட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்ட்ல எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹைனோ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் புளி ஊற வச்சுக்க போறேன். 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த புளி வந்து நல்லா புளிப்பா இருக்கும், அதனால 100 கிராம் கரெக்டா இருக்கும். புளி சீக்கிரம் ஊறணும் அப்படின்னா வெந்நீர் சேர்த்துட்டு ஊற வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ்லேயே சூப்பரா ஊறிட்டு உங்களுக்கு கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் இன்னைக்கு 2 டம்ளர் அளவுக்கு சூடான வெந்நீர் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே ஊறட்டும். மீன் குழம்புல வந்துட்டு வெங்காயம் வதக்கிட்டு அரைச்சி சேர்க்க போறேன். அதுக்காக வானல் வந்து சூடு பண்ணிக்கிறேன். வானல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இது மூணையும் நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா பெரிய பீஸா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்க போறேன். வெங்காயம் தக்காளி பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா ஆறட்டும். ஆனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. திப்பி திப்பியா இருக்கக்கூடாது, நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். இது எப்படி இருக்கட்டும். நான் ஆல்ரெடி புளி ஊற வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதை வந்துட்டு எனக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதோட ஒவ்வொரு மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் 5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கலருக்காக வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதோட வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது வீடியோ வந்து ஆஃப் ஆயிருந்திருக்கு, அதனால உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு, தாளிச்சிக்கலாம். இன்னைக்கு நான் மண் சட்டியில தாங்க குழம்பு வைக்க போறோம். இதுல வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு அப்படிங்கனால எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டாதான் நல்லா இருக்கும். அப்படிங்கனால 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கு பதில் நீங்க கடுகு, வெந்தயம், ஜீரகம் 3 சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில பொரிஞ்சிருக்கு. இதுல வந்துட்டு 20 சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 10 பல்லு பூண்டு அதையும் தட்டி சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கறிவேப்பிலை இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கிக்க போறோம். இதை சேர்த்ததுக்கு அப்புறம் வெங்காயம் பூண்டு வந்து நல்லா உங்களுக்கு வதங்கணும் எண்ணெயில. அப்பதான் மீன் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு உங்களுக்கு வெங்காயமும் பூண்டும் வதங்கி இருக்கணும். இதோட ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அதுவும் வந்துட்டு எண்ணெயில நல்லா வதக்கிக்க போறேன். மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் எண்ணெயில நல்லா வதக்கினாதாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இது. இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா எண்ணெயில வதங்கிட்டு இருக்கு. இதோட நான் கரைச்சி வச்சிருந்த புளி கரைசலை சேர்த்துக்கிறேன். குழம்பு கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நான் அந்த பாத்திரத்தை கழுவி தண்ணி சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு எப்பவுமே கொஞ்சம் தண்ணியா வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு திக்கானதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். எனக்கு இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கு. இப்போ இதை நான் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஹை ஃபிளேம் கொதிக்க விடும்பொழுது குழம்பு உங்களுக்கு கெட்டி ஆயிட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இப்போ இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டா இருக்கு. இதை நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடறேன். மூடிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஹை ஃபிளேம்ல வச்சு நான் கொதிக்க விட போறேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்றேன் பாருங்க. குழம்பு வந்து ஸ்டார்டிங்ல உங்களுக்கு தண்ணியா இருந்தது, இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு திக்கா இருக்கு. எண்ணெயும் கொஞ்சம் தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம மீன் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். இன்னைக்கு நான் வந்துட்டு 1 கிலோ அளவுக்கு கவலை மீன் எடுத்து வச்சிருக்கேன். இது கடையில கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுல வந்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், உப்பு, பாதி லெமன் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா நான் ஊற வச்சிருவேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணி விட்டு நல்லா நம்ம கழுவணும் அப்படின்னா அந்த மீன் ஸ்மெல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுவும் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் அது. இப்ப குழம்பு நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு திக்கா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் கழுவி எடுத்து வச்சிருந்த மீன் சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நான் கவலை மீன்ல செஞ்சிருக்கேன். நீங்க இதே மெத்தட்ல நீங்க எந்த மீன் வாங்கி வேணாலும் செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். மீன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா நீங்க அடிக்கடி கரண்டி வச்சீங்க அப்படின்னா மீன் உடஞ்சு போய் குழம்போட கரைஞ்சிரும். அதனால ஸ்டார்டிங்ல கலரி விடுறதோட சரி. அடுப்பை இப்ப மீடியம்ல வச்சுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம கொதிக்க விட்டோம்னா மீன் வந்துட்டு சூப்பரா குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க மேல எல்லாம் என்ன தனியா பிரிஞ்சு வந்து சூப்பரா மீன் குழம்பு ரெடி ஆயிருக்கு. மீனும் சூப்பரா வெந்திருக்கு, உடையாம இருக்கு. அடிக்கடி கரண்டி வச்சு கலரி விடாதீங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தட்ல உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.